ஹலோ எவ்ரிவன். அட் லாஸ்ட் தாம்பரம் தாண்டி வேளச்சேரி சித்தப்பா வீட்டில் ஸ்டே. ஸ்டார்டிங்கில் வந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஒரே நேரத்தில் வேறு ஒரு ஃபீலிங். இன்னொன்று என்னென்னா, அந்தளவுக்கு அந்த ஃபியர்னஸ் எதுவுமே தெரியல. வந்திருக்கேன், இது எவ்வளோ சவுண்டு கேட்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ பஸ்ஸு ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப ரெக்கார்ட் பண்ணுறேன். பார்ப்போம். ஆனால் எனக்கு வழி லைட்டாக சுத்தமாகவே தெரியலங்க. ஆனால் மெயின்டைன் பண்ணிவிட்டு எப்படியும் ஓகே அப்படின்ற கண்டிஷனில் தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து போயிடுவேன். ஓகே, இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை, அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சென்னை தானே, சென்னைன்னா இது 4வது வாட்டி வரணும். ஹலோ எவ்ரிவன். அப்பா அட் லாஸ்ட்டு வேளச்சேரியில் சித்திட்டுக்கு வந்தாச்சு. காமனா ஆனால் இந்த வாட்டி எனக்கு சுத்தமாக பயம் இல்லைங்க. சென்னைக்கு வரோன்ற அந்த ஃபியரும் இல்லை. தாம்பரத்தில் இறங்கி தாம்பரத்துலேருந்து அங்கேருந்து இங்கே வேளச்சேரி வந்து சுத்தமாக ஃபியர்லாம் இந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஏன்லாம் தெரியல, ஆனால் ஃபியர் இந்த வாட்டி இல்லை. சென்னைக்கு வரோன்ற அந்த ஃபியர் ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்தது இல்லை. போன வீடியோலாம் போட்டிருப்பேன், அந்த இதில் இந்த அளவுக்குலாம் ஃபியர் இல்லை. இப்படி போக போகிறோம் அப்புறம் என்ன அப்படின்ற அந்த லாஜிக் தான். இது காமனாக இந்த விளாக் ஏன் எடுக்கிறேன்னு மெயினான ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இப்போ சென்னைக்கு வந்துருக்கேன்னா நான் இங்கே வந்து சும்மா ஸ்டே பண்ண வரல, 1 டே தான் ஸ்டே. மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கும் ஒரு சுந்தர் பிச்சைக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்குது. ஏன் சுந்தர் பிச்சை வச்சு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறேன்னு வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் முடிகிறப்ப வந்து இது ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். வேறு என்ன சொல்லணும்? ஆமாம், இது எதுக்கான ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வந்தாச்சு. வண்டியிலேருந்து மாறி வேளச்சேரியில் வந்து இங்கே நிற்கிறேன். நாளைக்கு காலைல தான் ட்ரெயின் இருக்குது. நாளைக்கு காலையில் ஏறி போயிட்டு அங்கே ரீச் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சொல்கிறேன். சுந்தர் பிச்சைக்கு எனக்கு என்னடா லிங்க்கு அப்படின்னு யோசிப்பீங்க. அது நான் கூட யோசிக்கல. ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துக்கு போகிறோன்றப்ப நான் கூட யோசிக்கல. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தான், இந்தமாரி பிளேஸ்டா அப்படின்னு. அது சும்மா விளாகில் போட்டுரும் அப்படின்னு யோசித்து போட்டாச்சு. அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். கடைசியாக வந்து சொல்கிறேன், எங்கே போகிறேன் எல்லாத்தையும் கடைசியாக சொல்கிறேன். 1.5 ஒரு நாள் 3 மணி நேரம் 2 மணி நேரம். ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லானு வச்சுங்க ட்ரெயின் ட்ராவல். இதே மாதிரிலாம் போனதில்லை. நைட்டும் பகல் இதேமாரி ஃபுல் டே போய் பண்ணதில்லை. போகிற ஃபஸ்ட் டைமாக ஒரு விதமான பதற்றமாக இருக்குது தான். ஏன்னா முக்கால்வாசி அங்கே லாங்குவேஜ் புரியாது. அதே கண்டிஷன் தான், லாங்குவேஜ் புரியாது, என்னன்னு தெரியல. பார்ப்போம், எதாக இருந்தாலும் நடக்கிறது தானே. வேறு என்ன, அவ்வளோதான். சரி, ஓகே. இந்த விளாகிங் இதோட இப்போதைக்கு முடிக்கிறேன். இதை வந்து டேட் வந்து செப்டம்பர் 10 அன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். 11 அன்றைக்கி தான் எனக்கு ட்ரெயின் இருக்குது. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சென்னை இருக்குல்ல, அங்கேருந்து தான் போயாகணும். இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்ப்போம். ஒரு விசிட்டுக்கு தான் போகிறேன், பார்ப்போம். ஆனால் அங்கே போய் லாங்குவேஜ் தெரியாமல் கஷ்டப்பட போகிறது கன்ஃபார்ம் நடக்க தான் போகுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். குட் மார்னிங் ஆல். ஆக்சுவலாக மணி இப்போ வந்து 4 இருக்கும். கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் போகணும். தைரியமாக தான் போய்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு ஃப்ரீயான மைண்ட் செட்டில் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம். ரீச் ஆகிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அங்கே போய் லாங்குவேஜ் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த வாட்டி எஃபர்ட் போட்டு தான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் பண்ணணும். கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. இன்னும் எனக்கு அங்கே போய் ரீச் ஆக டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்குள்ளே நான் முடிச்சாகணும். பண்ணிடுவேன். மார்னிங்கே ஏந்து கிளம்பிகிட்டு இருக்கிறப்ப சரி ஓகே, கேப் புக் பண்ணியிருந்தேன். அந்த கேபில் இருந்து தான் விளாக் எடுத்தேன். பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் ஐயோ என்னடா சொல்கிறது, போகணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கொஞ்சம் லைட்டாக இதாக இருந்து சரி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இறங்கியாச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் வாங்கக்கூடாதுன்ட்டு போகிறேன். பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கு. சரி பார்த்துக்கலாங்க. சரி போக முடிஞ்ச அளவுக்கு நான் விளாக் எடுக்க பார்க்குறேன். ஆனால் அதிகமாக எடுக்க மாட்டேன், கொஞ்சம் டைம் தான் எடுப்பேன். அங்கே போய்ட்டு தான் நான் அதிகமாக எடுப்பேன். பட் லாஸ்ட்டாக மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போய் என்ட்ராகி இதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெயினை பிடிச்சி நான் எங்கே போகிறேனோ அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடம் நான் இப்போ சொல்கிற மாதிரி இல்லை, அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்போ தான் சர்ப்ரைஸாக இருக்குன்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து இந்த டவர்ஸ்லாம் பாருங்களேன். இது நான் ஸ்டார்டிங்கில் வர்றப்போ வந்துருந்தேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு தான். போன வருஷம் வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். ஐஐடி மெட்ராஸ் பண்ணுறப்ப வந்திருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ரொம்ப கும்பலாக இருந்தது. இப்போ நான் காலைல வந்திருக்கேன்றதுனால அந்தளவுக்குலாம் கும்பல்லாம் இல்லை, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்துருக்கேன். உள்ளே விடாமல் அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்பாங்கல்ல, அதனால முக்கால்வாசி என்னால் விளாகும் எடுக்க முடியல. நான் உள்ளே போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, காலையில் கோலா வந்து ஒரு 1/2 hour
2:15 நாங்கள் ஆக்சுவலாக 4:30 தான் வந்து சொல்லியிருந்தோம் ஸ்டே பண்ண சொல்லி. அவங்க வந்து ½ அன் ஹவர் முன்னாடியே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. ½ அன் ஹவர் முன்னாடி வந்து அவங்க இங்கே ஸ்டே பண்ணதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ருபீஸ் கட்டுற மாதிரி ஆகிடுச்சு. அதனாலே ஒரு பக்கத்தில் அது வேறு ஒரு பக்கம் இன்றைக்கி காலையிலே சரி பரவாயில்ல விடுங்க, அவங்க இது பண்ணது தானே, அவங்க ஸ்டே பண்ணது தானே. ஐயோ சரி ஓகே. இப்போதைக்கு அவுட்டரில் தான் வந்திருக்கேன். இப்போதைக்கு வராதுன்னு தான் சொன்னாங்க. இல்லைண்ணா வராதுன்னு தான் சொன்னாங்க. நான் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லொக்கேஷன் என்ட்ரன்ஸ் வந்து இதேமாரி வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அதனால தான் ஓகேன்னு வந்தேன். சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா ஹெட்செட் போட்டு நான் எடுக்கல. ஹெட்செட்டுக்குன்னு தனியாக வீடியோ போட்டோம்னு பரவாயில்ல. ஏன்னா போட் வாங்கியிருந்தேன். போட் வாங்கினது அந்த ஹெட்செட் என்ன ஆயிடுச்சுன்னா சுத்தமாக இதாகிடுச்சு. சர்வீஸுக்கும் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸும் வரல போட்டில் தான். சரி இதுக்கப்புறம் பார்த்தா செட் ஆகாது அப்படின்னு பார்த்துட்டு கடையில் 2 வாட்டி 3 வாட்டிக்கிட்ட சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ரீப்ளேசபிள் இல்லை, இது சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த போட் தந்துடுவாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே டேமேஜ் ஆனதுனால சரி ஓகே இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அதை தூக்கி போட்டு வேறு ஹெட்செட் வாங்கலாம் நான் நினச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் டைம் இல்லை, வாங்க முடியல. சரி பரவாயில்ல, இந்த வாட்டி அப்படியே போடும், எதுவும் இது பண்ணாமல் அப்படியே ஓப்பன்லேயே போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்னால அப்படியே போட்டிருக்கேன். சரி பரவாயில்ல, ஹெட்செட் போடாமல் வீடியோ எடுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ எடுத்து முடிச்சிடுவேன். இன்னும் உள்ளே போயிட்டு இதுக்கப்புறம் தான் ட்ரெயின் ஏறுற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் ரொம்ப பிஃபோராகவே வந்துட்டேன். எப்படின்னு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி வந்துட்டேன். 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டேங்க. போயிட்டு அவசரமாக பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டான்ட்டு கொஞ்சம் பிஃபோராகவே வந்துட்டேன். இப்போ எனக்கு என்னென்னா இங்கே கூட இப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபியர் இல்லை. நம்ம சென்னை தானே அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கே வந்தாச்சு. ஆனால் அங்கே போய் லாங்குவேஜுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஹைதராபாத்தில் அண்ணன் இருந்தேன். இங்கே என்னன்னு தெரில. நிறைய சொல்லியிருக்காங்க, எல்லோரும் ஒன்று சொல்லியிருக்காங்க. நேற்று இன்னொரு பக்கம் என்னென்னா நான் ஜாலியாக நிம்மதியாக வந்துட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்டில் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு போகணுமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மாறுற அளவுக்கு எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான். இன்னொரு பக்கம் வந்து சுத்தமாக எப்படி நீ இது பண்ணுவ அப்படின்னு ஒரு பக்கத்துலேயும் போயிருக்காங்க. சரி ஓகே எதாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன். பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். ஒரே ஒரு வாழ்க்கை, ஏதாவது சுற்றி எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா உட்காந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இங்கே போய் அட்டன் பண்ணுறதே பெஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு இங்கே வந்திருக்கேன். உண்மையாக என்னன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல மைண்ட் செட். எதாவது பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, நான் உள்ளே போய் சீட்டிங் போட போகிறேன். இதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல இது பண்ணிட்டு இருந்தால் செட் ஆகாது. நான் உள்ளே சீட்டிங் போட்டு எனக்கான லொக்கேஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் நான் கிளம்புற மாதிரி இருக்கும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதாக இருந்தால் பார்த்துப்போம். நான் அந்த எக்ஸ்பிரஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். சரி ஓகே பாய். சூப்பர் போட்டுவிட்டாங்க. சூப்பர், நம்ம ட்ரெயினோட டைமிங்கில் பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. சரி பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் போயிட்டு என்ன அப்படின்னு இதுக்கப்புறம் போகிறோம். சென்ட்ரலில் தான் இருக்கேன். கடைசியாக ட்ரெயின் ஏறியாச்சுங்க. கடைசியாக கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னாங்க. நான் ஹவுரா எக்ஸ்பிரஸில் ஏற்றி விட்ருக்காங்க. ஆனால் ஹவுரா எக்ஸ்பிரஸும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸும் ஒரே இது தான். இது கடைசியாக போகிற இது எப்படி எனக்கு எப்படி சொல்லணும்னா மேலே பர்த்து கிடச்சிருக்கேன். பர்த்தில் தான் மேலே தான் படுத்துக்கிட்டு தான் இருக்கேன். படுத்துட்டு இருந்தாங்க இப்போ வ்ளாக் அப்படியே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா சாப்பாடெலாம் செஞ்சு தந்துருந்தாங்க. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன். சாப்பாடு செஞ்சு தந்தாங்கல்ல, அந்த பேக் இருக்குல்ல, எனக்கு வந்து எண்ணெய் வடி ஆரம்பிச்சிச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மற்றதெல்லாம் ஆகிடும்ல, எண்ணெய் ஆகிட்டா நல்லா இருக்காது. அதனால் காரணம்லாம் வச்சுருக்கேன். அது மண்ணு கிடக்குது. ஆனால் அது ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது. அடியில் ஃபுல்லாக அது எண்ணெய் வடிஞ்சாலே எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும். ஆனால் என்னென்னா அது ஒழுங்காக பேக் பண்ண அப்படின்னு தெரியல. சரி விடுங்க அப்படின்னு விட்டாச்சு. என்ன வழி இது உரமாக வச்சுருக்கேன். சிவிங்கம் வாங்க சொன்னாங்க. ஆனால் சிவிங்கம் வாங்க மறந்துட்டேன். சரி இங்கே இவ்வளோ தூரம் அந்த ட்ரெயின் ரொம்ப தூரத்தில் கொஞ்சம் ரொம்ப தூரம் மறுபடியும் B7 என்ற பிளாட்ஃபார்மில் ஏறி 40வது சீட்டு பேர்த்து மேலே படுத்துருக்கேன். இது புக் பண்ணி வந்தது சித்தப்பா தான். சித்தப்பா புக் பண்ணதுனால இப்போ காலையில் உட்காந்துட்டு படுத்துட்டு வர முடியும். இன்னொன்று என்னென்னா அங்கே ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன் எதுவும் தெரியல. ரிட்டன் டிக்கெட் அங்கேயிருந்து கிடைக்கல. புக் பண்ணலான்றதை விட கிடைக்கலான்றதான் மெயின். அதனால் எந்த டைமிங்கில் வரப்போகிறேன் என்ன அதுவும் புரியல. அங்கே போனது அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். எனக்கு ஒரு ஃப்ளோவாக பழகியாச்சு. ஆனால் உண்மையாக என்னென்னா காமனாக அவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் கன்ஃபார்மாக இருக்கும் எனக்கு. அவங்க என்ன லாங்குவேஜ் பெங்காலி இல்லைனா ஹிந்தி தான் பேசுவாங்க. நம்ம இங்கிலீஷ் மட்டும்தான் வச்சு மெயின்டைன் பண்ண கடைசி வரைக்கும். சென்னையில் இங்கேயே முக்கால்வாசி எல்லோரும் ஹிந்தி தான் பேசுவாங்க. நான் இங்கேயே எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் பரவாயில்ல, போய் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படி மட்டும் இல்லாமல் போய் அட்டன் பண்ணணும், தெளிவாக அட்டன் பண்ணிட்டு வரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம போன வாட்டி போகிறப்ப எனக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவாகவே இல்லை. இதுதான் எடுக்கணும் அதுதான் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி இல்லை. இந்த வாட்டி இதை எடுத்து படித்தா போதும் அப்படின்ற கிளாரிட்டியில் இருக்கேன்.
கொஞ்சம் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். எதாக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இப்போதைக்கு வந்திருக்கேன். பார்த்துக்கலாம். அப்பா ட்ரை தானே, எல்லாம் பண்ணி தெளிவாக பண்ணுறது தானே நமக்கு எழுதுனே இருக்குது. பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இன்னும் சஸ்பென்ஸ் உடைக்கல, எங்கே போகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் தெளிவாக சொல்கிறேன், சொல்கிறப்ப தெளிவாக சொல்கிறேன். நான் வேறு சொல்லியிருக்கேன் சுந்தர் பிச்சைக்கு ரிலேட்டடுன்னு. அப்போ பார்ப்போம். நான் அங்கே போயிட்டு கூட நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகேவா? இதுக்கப்புறம் லாக் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ட்ரெயினில். ஏன்னா கொஞ்சம் வேலை, இதுக்கப்புறம் ஃபுல்லாக படிக்கிறது மற்ற எல்லாம் பண்ணணும். இப்போ தான் சாப்பிட போகிறேன். இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் போகணும். காலையில் 7 மணிக்கு எடுத்தாங்க இந்த ட்ரெயின். நான் இங்கே வந்தது 5:05 வந்துட்டேன். 5:05 6 மணிக்கெலாம் வந்துட்டேன் இந்த லொக்கேஷனுக்கு. அது வந்து காலையில் அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஒரு சரி, ஓகே, எதாக இருந்தாலும் பார்ப்போம். நிறைய பயன்படுத்தி இதேமாரிலாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. ட்ரெயின்ன்றதுனால இப்படி போனால் இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதேமாரி இப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது என்னன்னு புரியல. ரொம்ப தூரம் போகிறதும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. இவ்வளோ தூரம் போனதில்லை. இவ்வளோ தூரம் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, 1 டே ட்ராவலு, 1.5 டே ட்ராவலு, இதே மாதிரிலாம் நான் போனதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். லாங் ஜேர்னி அப்படின்னா இதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஹவுரா கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் பார்ப்போம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். தைரியம் தான் வாழ்க்கை. இருந்தவனுக்கு கண்டதெல்லாம் பேய் அப்படின்ற கதை தான். அதனால் அந்த கதைப்படி நான் முக்காசம் அங்கே வந்து எதை பார்த்து பயப்படாமல் தெளிவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். அங்கே போகிறப்ப தெரியும் அந்த இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு பயணத்தை முடிக்காது அந்த பயணம் தானே, அந்த பார்த்து தானே போகிற அந்த பயணம் தானே அந்த பயணத்தை ஒரு புரிதலுக்கு கொண்டு வருது. அந்த பயணம் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த பயணம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஹாலிஸ்வெல், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஹாலிஸ்வெல் நம்ம தலைவரோட டைலாக் மாதிரி ஹாலிஸ்வெல். ஓகே, எல்லாம் நான் மாறிடும் அப்படின்னு மனசுக்கிட்ட அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதான். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, அட்லாஸ்ட்டாக ஐஐடி வந்தாச்சு. அவங்களோட கேன்டீனில் உட்கார்ந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். டீக்கு ஒரு ஸ்பூனு, அது கூட வந்து சுகர்லாம் சேர்த்து ஓகே ஒரு டீயை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். கெஸ்ட் ஹவுஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் என்னென்னு பார்க்கணும். இங்கே வந்துட்டு ஆட்டோவுக்கு ஸ்பேர் கேட்டாங்க பாருங்க. ஆட்டோவுக்கு என்னை கன்ஃபார்மாக ஏமாற்றிருப்பாங்க. 350 ரூபா சொல்லியிருந்தாங்க, இன்னொருத்தவங்க 150 ரூபா சொல்கிறேன். ஆனால் உண்மையாக ரேப்பிடோவில் போடுறப்போ வந்து 51 ரூபா தான் கட்டுச்சு. சரி பரவாயில்ல, அவங்க வந்து இவ்வளோ கூட விட்டு போயிருக்காங்க, சேஃப்டாக இது பண்ணியிருக்காங்கன்ட்டு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. அவங்களே கேட்டிருந்தாங்க, நானே இல்லை, அவங்களே கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா தந்துட்டு முடிச்சாச்சு. வந்தாச்சு, ஐஐடிக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ போய் கெஸ்ட் ஹவுஸ் முடிஞ்சாங்க. வந்தவொடனே எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. டீ குடிச்சா நல்லா இருக்குன்னு வச்சேன், அதனால் டீ குடிக்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் பார்ப்போம். இங்கே முக்கால்வாசி வெஹிக்கிள் எதுவும் இல்லை, ஆட்டோ தான் இருக்கேன். ஆட்டோ இன்னொரு பக்கத்தில் என்னென்னு பார்த்தோன்னா சைக்கிள் இருக்குது. சைக்கிள் ரெண்ட்டுக்கு என்ன எடுத்துக்கலாம், உங்களுக்கு ரெண்ட்டு எடுத்து அதுக்கப்புறம் ஓட்டினா இது என்னங்க. சரி ஓகே, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வேறு என்ன, நான் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நான் vlog கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஆன் த வேப்பா வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நடந்து போய் அந்த கெஸ்ட் ஹவுஸ் போனோம். இங்கேயே சைக்கிள் இருக்குது ரெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் யோசிப்போம். இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதை யோசிக்கணும். இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது தான் மெயின் விஷயம். நாளைக்கு 3 மணிக்கு மேலே தான் மற்ற எல்லா விஷயமும் தெரியும். இது எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்களே இன்னைக்கு கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐஐடி கரக்பூர் கெஸ்ட் ஹவுஸ் தான் போய்கிட்டு இருக்கேன். ஐஐடியில் யார் படித்தாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து சுந்தர் பிச்சை சார் இருக்காங்களா, அவங்க ஆக்சுவலாக இங்கே தான் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எனக்கு இங்கே இன்டர்வியூக்கு நான் போட்டிருந்தேன், அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கே கிடச்சிருக்கு, கால் லெட்டர் வந்திருக்கு. அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசணும். ஹைதராபாத் அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறம் மறுபடியும் கரக்பூர் இங்கே அட்டன் பண்ணுறேன். என்ன நடக்கும்னுலாம் தெரியல, பி பாசிட்டிவ்ன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு அட்டன் பண்ணுறேன். ஆனால் போன வாட்டி போகிறப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐஐடியில் இங்கே காமனாக இது தான் படிக்கணும், நெட் செட்டிங் சிலபஸ் தான் படிக்கணுன்ற ஒரு இதாச்சு தெரியும். அந்த இதில் தான் முக்கால்வாசி படிச்சுட்டு இருக்கேன். பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம். ஐடி உள்ளே வந்துட்டோம்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா முக்கால்வாசி இங்கிலீஷே இங்கே பேசுவாங்கன்றதுனால நான் மேனேஜ் பண்ணுறோம். இங்கிலீஷ் முக்கால்வாசி பேசணும்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா இங்கே அப்படின்னு ட்ரெயினில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கப்பா. என்கிட்ட பேசவே இல்லை ஸ்டார்டிங்கில். நான் கரக்பூரில் வந்ததுக்கப்புறம் நான் இந்த ஜங்ஷன் தான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் முக்கால்வாசி பேச ஆரம்பித்தாங்க. பேசிட்டதுக்கப்புறம் ஓ ஐஐடி ஓகே 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 அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் லாகர்லாம் சொன்னேன், அதெல்லாம் யாரும் கண்டுக்க கூட இல்லைப்பா, மதிக்க கூட இல்லைப்பா, இதெல்லாம் ஒரு ஆளாயாடுற மாதிரி. சரி விட்டாங்க, சரி விடுங்க. இதுக்கப்புறம் வந்து இங்கே கெஸ்ட் ஹவுஸ் தான் போகணும் கேட்டிருக்கேன். இப்போ இங்கே இப்படி போக சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே அட்வான்டேஜ் தான், இங்கிலீஷ் பேசுகிற தெரிஞ்சுதுன்னா இது உள்ளே என்ட்ரு ஆகிடலாம், அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது சுற்றி பார்க்க என்ட்ரு ஆகிடலாம். ஆனால் அவங்களோட கால் லெட்டர் இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க. இங்கேயும்
இங்கே இல்லை எங்கேயுமே ஐஐடியில் முக்கால்வாசி எந்த இடத்துலையுமே அவங்க கால் லெட்டர் இல்லைன்னா முக்கால்வாசி உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டி கேட் அண்டே பிடிச்சிடுவாங்க. அது நல்லா தெரியும் எனக்கு. சரி ஓகே, நான் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு பேசுகிறேன். கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டேன். எல்லோரும் என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு செய்யலாம் இல்லை இந்த வாட்டியாக. போன வாட்டி எனக்கு ஒரு மாதிரி செய்யா இருந்தது. ஆனால் இந்த வாட்டி எனக்கு அதே மாதிரிலாம் எதுவும் ஃபீல் ஆகலை. ஏன்லாம் தெரியல. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்படி பேசணும் தான் ஆசை. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இப்படி பேச மாட்டேன். கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் பேசாமல் அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே தான் இருப்பேன். ஆனால் இப்போ பேச ஆரம்பிச்சேன். சரி ஓகே, பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் ஓகே. சரி ஓகேங்க, நான் போய்ட்டு அங்கே மற்றதெல்லாம் விளாக் எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 2 பார்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். சரி ஓகே, பாய்ங்க. என்னடா அமைதியாக அப்படியே நின்றுட்டு அப்புறமா ரன் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, பஸ்ஸு இல்லைன்னு தானே சொன்னாங்க. ஆனால் பஸ்ஸு இருக்காங்க. பஸ்ஸு வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வருமா, ரொம்ப நேரத்துக்கு ஒரு தடவைலாம் வராது. ஒரு சம்பவம் வச்சுங்க, பஸ்ஸில் ஏறிட்டு நான் மாட்டினேன். அங்கே போய் இறங்குறதுக்கு பதிலாக என்ன ஆகிட்டேன், கடைசி டேட் எண்டுக்கே போய் இறங்கிட்டேன். இறங்கிட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு சார் வந்து ரெஃபர் பண்ணி, சரி ஓகே நான் எனக்கும் தமிழ் தெரியும்ப்பா அப்படிலாம் எல்லாத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் ப்ளேஸ் மாற்றி வேறு ஒரு பையனோட ஏற்றி அதுக்கப்புறம் லைப்ரரிக்கு அனுப்பி விட்டு, இதேமாரி இன்றைக்கி சாட்டையாக போச்சு. அது ஒரு ஃபன்னாக போச்சு. இந்த பிளேசஸ்லாம் வந்து பார்க்குறப்ப நல்லா இருந்தது. இது எப்படி சொல்கிறது, அந்த இதேமாரி தான் எடுக்கணும்னு நான் நினச்சேன் ஹைதராபாத்தில். அதேமாரி எடுக்க முடியல. ஆனால் இங்கே வந்து என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னே டப்புன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை மிஸ் பண்ணுறக்கூடாதுன்ட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் எடுத்தேன். வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இது வந்து ஃபுல் கரக்பூரோட அது எப்படி சொல்கிறது, ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த வாட்டி போகணும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தது. இன்னொன்று சொன்னால் ஹைதராபாத்தை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது எல்லா இடமும். ஆனால் உண்மையாக ஒரிஜினலாக சொல்லணும்னா ஐஐடி மெட்ராஸ் தான் மாசு. எல்லா விஷயமும் அங்கே கிடச்சிது. இங்கே ஒரு ஸ்டேடியம்லாம் இருந்ததுங்க. அந்த ஸ்டேடியம்லாம் முக்கால்வாசி என்னால் எடுக்க முடியல. என்னடா இமாட்னு ஓடிக்கின்னு இருக்குது, பின்னாடி வேறு ஒரு சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, இது ஓடிட்டு இருந்தாலும் நான் சொல்கிறது இங்கே வந்தீங்க. ஏன்னா இது மெயினான விஷயம் தான் நான் சொல்கிறதும் ஒரு மெயின், இதுவும் மெயின் தான். சுற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள். இன்னொன்று என்னென்னா எல்லோரும் கசி பார்த்துட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கிறப்ப கூட. அது கொஞ்சம் லைப்ரரி உள்ள ஃபுல்லாக எடுக்க முடியல. ஆனால் இதுதான் மேலே 2nd ஃப்ளோர்னு நினைக்கிறேன் அந்த வியூ. ஆனால் நல்லா அந்த ஃபுல்லாக லைப்ரரி சுற்றி பார்க்கறதுக்கு கீழே வந்து நிறைய புக்ஸும் மற்றதெல்லாம் மேலெல்லாம் படிக்கிறது மட்டும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தோன்னா மேகசின் செக்ஷனு. இதில் மெடிக்கல் வேறு இருக்குங்க. மெடிக்கலில் வந்தது. சரி, ரெஃபரன்ஸ் செக்ஷன் இது மேலே. அதுக்கு இதுதான் லைப்ரரியோட அவுட்டரு. இது உள்ளே மொத்தம் 3 ஆடிட்டோரியம். நாளைக்கு ஒரு ஆடிட்டோரியம் தான் எக்ஸாம். ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆஃப் ஆல் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம் நம்பர் 3 நம்மளுக்கு அமைஞ்சது. அங்கேயும் 3 தான் அமைஞ்சிருக்கும், இங்கேயும் அமைஞ்சது 3 தான். தெரியுதா? இந்த 3க்கு எனக்கு என்ன சம்மந்தம்லாம் எனக்கு தெரியாது. அமைஞ்சது ஆனால் 3 தான். இங்கே பாருங்க, கதவை திறந்தா ஒரே இருட்டு. ஒட்டம்பர் லைட்டா ஓப்பன் ஆகிடுச்சு. வந்திருக்கேன் இப்போ தான் அட்லாஸ்ட்டாக ரூமுக்கே வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த ரூம் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், பார்க்கலாம். என்னென்னா பாருங்க, ரூம்ஸு இது வந்து எங்கள் சித்தி தந்த சாப்பாடு. தேங்க்யூ. நான் உங்களுக்கு சேவ் மட்டும் பண்ணல, இன்னொன்று சொல்கிறேன், ஹெல்த்தி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது நல்லதாக போச்சு. நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ரூம்ஸு இதுதான் ஐஐடி ரூமு. இதில் காமனாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டு. இன்னொன்று ரேட், அதுக்கு தகுந்த எக்ஸ்பென்சஸ் மற்ற எல்லாம் சூப்பர் தான். சரி ஓகே, வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியல. போன வாட்டி அந்த ஐஐடி போயிருந்தா அங்கேயும் 1680, எங்கேயும் அதே தான். எக்ஸ்ட்ரா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. என்ன எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ்னால் வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குது? இதுதான் சிலது தான் சேஞ்சஸ். சரி ஓகே, இதில் நான் எப்படி இருந்தாலும் ட்ரெஸ் மாறி இருப்பேன். ஏன் ட்ரெஸ் மாறி இருக்குன்னு கேட்டாதீங்க. ஏன்னா இது இங்கே வந்து ரூமில் எடுக்கிறது. இதில் காமனாக ரூம்ஸை பற்றிலாம் நான் அதிகமாக சொல்கிறேன். ஏதோ இந்த ஹெட்செட்டை பற்றி சொன்னப்பா, இதோ இங்கே சார்ஜ் ஏறான்ல, இவனை பற்றி நான் என்ன சொல்கிறேன், வாங்கினேன் ட்ரெயினில் தான் வாங்கினேன். வாங்காதன்னு நாங்கள் எங்கள் அப்பா சொன்னதை கேட்கல, வீட்லேயும் வாங்காதன்னாங்க. சரி வாங்குவோம் ஹெட்செட்டு இல்லையே, நீ தான் யோசித்து வாங்கினது. அட்லாஸ்ட் ஹெட்செட் இல்லையே, சவுண்டு ஒழுங்காக கேட்காதே அப்படின்னு தான் வாங்கினது. அதுலேயே என்ன தெரியும் மெயினான விஷயம், புஃப் ரைட் சைட் கேட்கும், லெஃப்ட் சைட் கேட்காது. எனக்கு ஹெட்செட்னாலே ஒரு பிரச்சனையாக வந்து நின்றுட்டு இருக்குது. ஒரு வாட்டி நானும் பார்க்குறேன், ஒரு வாட்டி வாங்குறப்ப ஏதாவது ஒன்று இதேமாரி ஆச்சு. இது எவ்வளோ சொன்னாங்க?
இது ஒரிஜினலாக மற்ற எல்லாம் சொல்லிட்டு அது வந்து 600லேருந்து குறைச்சி வாங்கினேன். ரயில்வே ஸ்டேஷனாக செட் ஆகாது. சரி ஓகே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்குல. ரூமில் இருக்க எல்லா லைட்டையும் போட்டாச்சுங்க, போட்டு வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போதைக்கு வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். இதுதாங்க. ஆனால் பயங்கர ரேட்டு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னொரு ரூம் இருந்தது, யோசித்து பார்க்குறப்ப இதுதான் இன்டர்வியூக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் சரி ஓகே இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நான் அந்த ரூமில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. நான் எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக நான் ஒழுங்காக தெளிவாக பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி ஒரு மெயினான விஷயங்க என்ன, அங்கே எனக்கு ரயில்வே ஸ்டேஷனில் கன்ஃபார்மாக ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம்ன்ற என்ன தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருந்தேன். அதேமாதிரி லாங்குவேஜ் ப்ராப்ளம்னோடனே ஒருத்தவங்கலாம் ஆட்டோக்காரங்க இருக்காங்கல்ல, ஆட்டோக்காரங்க என்ன மோஸ்ட்லி இட்டுட்டு போய் விடுறதுக்கு கூப்பிடுவாங்கல்ல, அங்கே ஒருத்தவங்களும் ஒரிஜினலாக ஓப்பனாகவே தெரியுது. 250, 350, 450, 500 கிட்ட வரைக்கும் போய் இருக்கிறவங்கள சும்மா கேட்டாங்க, என்கிட்டயே கேட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் காமனாக கேட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் ரேட் என்னென்னா 60 ரூபா கூட இல்லை, 51 ரூபா தான் அப்படின்னு இது பண்ணாச்சு. அதுக்கப்புறம் நான் அது செம்ம இதாச்சுங்க. எல்லாருமே அதேமாரி இது பண்ணாங்க. எனக்கு ஓலோ அங்கே பண்ணி யூஸ் பண்ணேன்னு எங்கள் சித்தப்பா வந்து இருந்தாங்க, இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரயிலில் இருப்பேன் அவங்க பண்ணதுனால மட்டும்தான் என்னால் ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் ஆகி சரி ஓகே அவங்க 51 நீ காட்டுது ஆனால் 60ன்னு தந்தாங்க கேட்டாங்க. சரி ஓகே இந்தாங்க வச்சுங்க நீ தந்துட்டு அப்புறம் வந்துட்டாச்சு. ஆனால் இருக்கிறதுலே பெரிய ரயில்வே ஸ்டேஷனு இது தான் கரக்பூரில். வேர்ல்ட்லே பெரிய ரயில்வே ஸ்டேஷனுங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கணுமே ரொம்ப பெருசுங்க. எப்படி சொல்கிறது, ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு 3 to 4, 6 கிலோமீட்டருக்கு வரும் நடந்து வர அந்த பார்த்து மேலே இருக்கிற பார்த்து. போலீஸ் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை, என்னால் சுத்தமாக சொல்லவே முடியாது. அங்கேருந்து எப்படி வந்தேன் ஐஐடிக்கு, நீ போலீஸை அந்த அங்கிள் கிட்ட கொடுத்து அந்த அங்கிள் தான் என்னை ஏற்றி விட்டு எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாத்தையும் கேட்டு இவ்வளோ தரணும்னு என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அனுப்புனார் அந்த போலீஸ் அங்கிள். அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் வேறு என்ன, ஐஐடிலாம் வந்து உள்ளே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. அதிகம் வீடியோவில் இருக்குது, நான் எடுத்து போட்டுடுறேன். இன்றைக்கி இப்போதைக்கு வேறு எது என்ன இதுதான் மெயினான விஷயம். என்னோடய ஃபோன் டப்புன்னு சார்ஜ் வேறு ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து செட் ஆகலான்ட்டு இது பண்ணியாச்சு. நான் மதியம் வரைக்கும் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன், ஐஐடியில் சுற்றிட்டு இருந்தேன். கொஞ்சம் அப்படியே இப்படி போயிட்டு இருந்தேன். ஏன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே எடுத்தால் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பட்டுச்சு மனசில். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் மட்டும் அதில் இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு மனசில் பட்டதுனால சரி ஓகே அதே மாதிரி எடுத்துட்டேன். ஈவினிங் தான் எடுத்தேன். ஈவினிங் ஒரு 5:15 எடுத்தேன். அதே 5:15 நாளைக்கு வீடியோ போய் முடிச்சுட்டேன். அது வேறு விஷயம். சரி ஓகேங்க, பண்ண போச்சு, இப்படி தான் போச்சு இன்றைக்கி இந்த வாட்டி ஐஐடி வரப்போ. இப்போதைக்கு நான் தூங்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நேற்று ட்ராவலிங்கு அது இது எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் லைட்டாக தூங்கி வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம், வாய்ப்பில்லை, இங்கே வந்து தூங்கலாம். நானும் இங்கே வந்து போய்ட்டு எதுவும் அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணாமல் நான் ஈவினிங் தானே இப்போ தானே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ தூங்கு, நாளைக்கு காலையில் எழுந்து கூட படியும் நீ இப்போ ஃபோன் அடித்து வீட்டில் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் தேங்க்ஸ். இந்த இதில் வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்லேயே நிறைய பேர் எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸு. இன்னொரு விஷயம்னா என்னால் மறக்க முடியாது இந்த ஜேர்னி. அப்படி கிளியராகவும் அவ்வளோ அது அடுத்த பட்சம். ஆனால் இந்த ஜேர்னி என்னோட கன்ஃபார்மாக இருக்க முடியாது. இங்கே வந்து ஐஐடிஎன்ஸ் நிறைய பேர் பார்த்தேன். அதில் ஒரு பையனை பார்த்தேன். அவன் பேர் வந்து சொல்லாமன்னு தெரியல, சரி வேண்டாம். அவன் பேர் வந்து வேண்டாம். ஆனால் அவனுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, தலைவன் 17-19 வயசு. அவனை பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி அந்த பையன் இதேமாரி இருக்கான், நம்ம படித்து இதேமாரி பண்ணாமல் அவனுக்கும் சேர்த்து தானே படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த ஃபீல் இருந்தது. ஆனால் உண்மையாலுமே நான் என்ன தான் படித்தாலும் புரிஞ்சு தான் படிப்பேன். முக்காசி புரிஞ்சு தான் படிப்பேன். இதெல்லாம் கிளியர் ஆகிறேன்னா அது எப்படி ஏன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே எல்லாமே தான் வேணுன்றது வீட்டுக்கு போய்டும் சில டைம். இந்த வாட்டி வந்திருக்கேன் கரெக்டாக எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் வந்திருக்கேன். சரி பார்த்துக்கலாம். ஆனால் இவ்வளோ தூரங்க, ரொம்ப தூரங்க, 1875 சம்திங், 1.5 நாள் ட்ராவலிங். எனக்கு தெரியும் இவ்வளோ தூரம்லாம் நான் வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்தால் எனக்கே ஒரு மாதிரி ஃபியராக தான் இருந்தது. இப்போ ரிட்டன் டிக்கெட் எப்படி பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ரிட்டன் டிக்கெட்டிங் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அது வேறு ஒரு பக்கத்தில் இருக்குது. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு காலையில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இப்போதைக்கு அந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு பிளாக்காக இருக்கும். நாளைக்கு காலையில் ஷார்ட்ஸாக போடுறேன். ஆமாம் சரி ஓகே. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இது மெயினான விஷயம்னா ஒரு 3 பேர் கேட்டாங்க சொல்லணும். எனக்கு பெண் என்ன பண்ணிட்டேன், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கவங்களுக்கு எனக்கு தெரியாமல் விட்டுருச்சு. எனக்கு தெரியாமல் விட்டதுனால நான் எல்லாருக்கிட்டே பெண்ணு கேட்டேன். எனக்கு பெண்ணு தந்தாங்க, 2-3 பேர் தந்தாங்க. அதில் 2 பெண்ணுமே எழுதுதில்லை. என்னை ஏமாற்றிடாடுங்கயா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் எழுதாமல் ஒரு பெண்ணு எழுதிட்டு இருந்தது. அதனால் சரி எதுவும் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தந்தாங்க, ஆபத்துமே எழுதுகிறப்ப தந்தாங்கன்றது ஒரு லாஜிக்கு. இன்னொன்று என்னென்னா, இன்னொரு அங்கிள் தந்தாங்க, நீ போய் நாளைக்கு எதுப்பா நல்லபடியாக எக்ஸாம் எழுது. இங்கே ஐஐடிஎன்ஸ் இந்த விஷயம் சொல்ல மாட்டேன். ஐஐடியில் வந்து எல்லா ஐஐடியும் காமன் நடக்கிறதா. இந்த ஐஐடியில் காமனாக என்ன நடக்குதுன்னா, தமிழுக்குன்னு தனியாக ஒரு சங்கமே வச்சுருக்காங்க. தமிழருக்குன்னு இங்கே வந்து ஸ்ட்ரென்த்து போன வருஷம் வந்து ஒரு 50, இந்த வருஷம் வந்து 60 இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது தான் ஸ்ட்ரென்த்து. அது வேறு ஒரு பையன் சொல்லியிருந்தான், அவனை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தேன். நிறைய
நிறைய நடந்ததுங்க. இன்றைக்கி தமிழில் பாட்டு கேட்குற யாராக இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு பேசணுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்துட்டா நாங்கள் 3 பேர் தான் பார்த்தேன், அதிகமாகலாம் பார்க்கல. அது வேறு லாஜிக்கு. பேசிவிட்டு அவங்ககிட்ட என்னெல்லாம் நடக்குதுன்னு கேட்டேன். அவங்ககிட்ட நடந்தது எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. ஆனால் விளாக எடுக்கணும்னு அவங்க விருப்பப்படல. அதனால் நான் சரி விட்டுட்டேன். இங்கே சங்கம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு லாஜிக்காக தெரியுதுல்ல, அதுவே ஒரு நல்ல மைண்ட் செட்டு. ஐஐடியில் அதுக்கு தனியாக இது பண்ணுறாங்க. சரி ஓகே. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். ரேப்பிடோவில்னா வாய்ப்பில்லை. ரேப்பிடோவில் தான் இன்றைக்கி நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இன்னொரு பக்கத்தில் ஓலோ எனக்கு ஓலோ யூஸ் பண்ணியே தெரியாது. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணேன். சரி ஓகே. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். அது முந்தானேத்து செஞ்ச சப்பாத்தி. என்ன நடக்குன்னு தெரியும். இன்றைக்கி நைட்டு வரைக்கும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அதை தூக்கி போகணும். ஆனால் நல்லா தான். சரி ஓகேங்க, பாய். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நான் லாஜிக்காக தூங்கணும் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏன் எடுக்கிறேன்னா, இங்கே ஒய்ஃபை ஃப்ரீ வேஸ்ட் அப்லோட் இன்னொரு பக்கம் அதையும் தூக்கி அப்லோட் பண்ணிவிடுவேன். எப்படி இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒய்ஃபை இருக்குது பேபி அப்படின்ற மாதிரி. இங்கே ஸ்டாம்பர் வச்சு ஆஃப் பண்ணுறவங்களுக்கு சிக்னல் எங்கேயுமே கிடைக்கல. என்னோடய ஜியோ ஃபோன் இருக்குது, அதுக்கு 1% கூட சிக்னல் இல்லை. எந்த லொக்கேஷன் போனாலும் வாட் கேன் யூ டு. அவ்வளோதான். சரி ஓகே, அவ்வளோதான். முடிச்சுக்கிறேன் இந்த விலாக. ஓகே, பாய் பாய், டாட்டா, டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிபடி. ஓகே, டாட்டா, குட் நைட். யா.